இன்னைக்கு நான் இந்த வீடியோல எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு சில கேஜெட்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆனா நீங்க கேட்கலாம், என்னடா எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறதுக்கெல்லாம் கேஜெட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஆமா கைஸ், எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறதுக்காக நிறைய கேஜெட்ஸை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல நான் ஒரு 10 கேஜெட்ஸை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஆனா நீங்க இந்த ஒரு கேஜெட்ஸ் எல்லாம் உங்க எக்ஸாம்ல யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் கேஜெட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்பனா எக்ஸாம்ல காப்பி அடிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைவ் ஸ்ட்ரீம் வைஃபை கிளாஸ், இதை பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஒரு நார்மலான கண்ணாடி கிடையாது. ஆனா இது ஒரு பயங்கரமான ஸ்மார்ட் கிளாஸ். இந்த கண்ணாடியில ஒரு கேமராவும் ஒரு வைஃபை மாடியூலும் கொடுத்திருப்பாங்க. ஆனா என்னதான் இதை கொடுத்திருந்தாலும் இந்த கண்ணாடியை பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். இந்த கண்ணாடி மூலியமா நீங்க இந்த உலகத்துல இருக்கிற யாரு கூட வேணாலும் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க யாரு கூட கனெக்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு நீங்க பாக்குற விஷயம் எல்லாமே ஹெச்டில தெரியும். இது கூடவே ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்ஃபோனை நீங்க உங்க காதுல மாட்டிக்கினீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் மூலியமா உங்களுக்கு ஆன்சரும் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாத உங்க ஆஃபீஸ்ல நடக்கிற ஒரு சில மீட்டிங்ஸ் இல்லைன்னா ஏதாவது நோட்ஸை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட இது மூலியமா நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம். யூவி பென் வித் இன்விசிபிள் இங்க். நீங்க இந்த பெண்ணை பார்க்கறதுக்கு என்னதான் நார்மலா இருந்தாலும் நீங்க இந்த பெண்ணை வச்சு எழுதும் போது நீங்க எந்த ஒரு விஷயம்னாலும் எழுதவே முடியாது. என்னடா இது இந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்ற, எழுதுனா எதுவும் எழுதாது அப்படின்னு சொல்ற. ஆனா இது எதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பெண்ல நீங்க எழுதினீங்கன்னா நீங்க அதை நார்மலா பார்க்க முடியாது. இந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒரு சின்னதா லைட் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த லைட் அடிச்சா மட்டும்தான் நீங்க உங்களால பார்க்க முடியும். ஆனா நீங்க நார்மலா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதுல கொடுத்திருக்கிற அந்த யூவி லைட் யூஸ் பண்ணி தான் உங்களால பார்க்கவே முடியும். இந்த பென்ல உங்களுக்கு தேவையான விஷயத்தை எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா அதை யாராலையுமே பார்க்க முடியாது. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க அந்த யூவி லைட்டை அடிச்சுட்டு நீங்க பார்த்துக்க முடியும். மேஜிக் கால்குலேட்டர் வெர்ஷன் 2. நிறைய எக்ஸாம்ஸ்ல கால்குலேட்டரை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு சில எக்ஸாம்ஸ்ல மட்டும் இந்த கால்குலேட்டரை அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு எக்ஸாம்ஸுக்கு நீங்க இந்த கால்குலேட்டரை எடுத்துன்னு போயிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ல நீங்க ஒரு டாப்பரா மாறிடலாம். இதை பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான கால்குலேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஒரு நார்மலான கால்குலேட்டர் கிடையாது. ஏன்னா நீங்க இந்த கால்குலேட்டர்ல உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஃபார்முலாஸையும் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போவீங்கல்ல, ஸோ அந்த டைம்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பார்த்துக்க முடியும். இதுல வெறும் போட்டோஸை மட்டும் சேவ் பண்றது மட்டும் இல்லாத உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸ் இல்லைன்னா ஆடியோவை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது அதை ஓபன் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த கால்குலேட்டர்ல ஒரு சீக்ரெட் பட்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை பிரஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க சேவ் பண்ண போட்டோஸ் இல்ல வீடியோஸ் ஆடியோஸ் இதை கேட்டுக்க முடியும். இல்லைன்னா நீங்க ஒரு சில டைம்ல எக்ஸாம் ஹால்ல எழுதின்னு இருப்பீங்க. எழுதும் போது சடனா யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா இதுல ஒரு எமர்ஜென்சி பட்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு நார்மலான கால்குலேட்டரா மாறிடும். அந்த எமர்ஜென்சி பட்டன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால யாராலையுமே அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த கால்குலேட்டர்ல வெறும் இது மட்டும் இல்லாத இதுல இன்னும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜென்சோ ரிங். இந்த ரிங்கை பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான ரிங் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல கொடுத்திருக்கிற ஃபெசிலிட்டிஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைடெக்கா இருக்கும். இந்த ரிங்கை நீங்க உங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு குட்டி ரிங் மூலியமாவே உங்க மொபைலையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால உங்க மொபைலுக்கு எதுனா கால் வந்துச்சுன்னா இந்த ரிங் மேல ஒரு டேப் பண்ணிட்டு இந்த ரிங்கை உங்க காதுக்கு பக்கத்துல வச்சுட்டு நீங்க அவங்க கிட்ட கால் பேசிக்க முடியும். இந்த ரிங்ல வெளியிருந்து வர தேவையில்லாத நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு மட்டும் அவங்க பேசுறது ரொம்பவே கிளியரா கேட்கும். ஸோ அது மட்டும் இல்லாத இந்த ரிங்ல ஃபிட்னஸ் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இது இருக்கிறதுனால நம்ம ஹெல்த் பத்தி எல்லா விஷயமும் ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்க மொபைல்லயே நீங்க பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த ரிங்குக்குள்ள ஒரு சில கூகுள் அசிஸ்டன்ஸ் மாதிரியான ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இதனால நீங்க இந்த ரிங்கு கூட பேசுனீங்கன்னா அந்த கொஸ்டனுக்கு ரிப்ளைவும் பண்ணும். இது மட்டும் இல்லாத இந்த ரிங்குக்குள்ள நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்மார்ட் போன் கண்ட்ரோலர். நீங்க எக்ஸாம்ல மொபைலை பார்த்து காப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு கேஜெட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல உங்களுக்கு ஒரு குட்டியான ரிமோட்டும் பெல்ட்டும் கொடுத்துருப்பாங்க. முதல்ல நீங்க இந்த பெல்ட்டை உங்க உடம்புல மாட்டிக்கின்னு அதுக்கப்புறமா அந்த ரிமோட்டை பெல்ட்டுக்கு மேல இந்த மாதிரி மாட்டிக்கணும். அடுத்து இதுக்கு மேல ஷர்ட்டை மாட்டிக்கினீங்கன்னா உங்க ஷர்ட்டுக்குள்ள இருக்கிற ரிமோட்டை யாராலையுமே பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா இந்த கேஜெட் கூட ஒரு ஃபைலும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைலுக்குள்ள உங்க மொபைலை வச்சுட்டு அந்த ஃபைலை உங்க பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா போதும், உங்க கிட்ட இருக்கிற ஒரு குட்டி ரிமோட்ல இருந்து உங்க போனை ரொம்பவே சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நீங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியா பார்த்து எழுதிக்க முடியும். அப்படி நீங்க இதனா எழுதும் போது உங்க டீச்சர்ஸ் உங்க பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரிமோட்ல ஒரு எமர்ஜென்சி பட்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்க மொபைல் ஆஃப் ஆயிரும். ஒருவேளை நீங்க எக்ஸாம் எழுதும் போது அந்த ஃபைலை உங்க பக்கத்துல வைக்க விடலன்னா என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு சூப்பரான வழி இருக்கு, அதுவும் சொல்றேன் வாங்க. உங்க மொபைல யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வச்சுட்டு அது கூடவே ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற ஆன்சர்ஸ் அந்த மொபைல்ல பாதி மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறமா நீங்க அந்த மொபைலை பார்த்து ரொம்பவே ஈஸியா எழுதிக்க முடியும். டெக்ஸ்ட் புக் ரீடர். இந்த ஒரு குட்டி கேஜெட்ல நீங்க ஒரு ஃபுல்லு புக்கையே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற ஆன்சருக்கு மேல இந்த கேஜெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா போதும் அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த கேஜெட்ல ரொம்பவே ஈஸியா ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க இதை ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்காக இது படிச்சு காட்டும். நீங்க இந்த மாதிரி உங்க புக்ல இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்பவே ஈஸியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த கேஜெட்டை எடுத்து நீங்க பார்த்துக்க முடியும், இல்லைன்னா நீங்க இதை ஒரு ஆடியோவாகவும் கேட்டுக்கலாம். ரோலிங் பேப்பர் பென். இந்த ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான பென் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த பெண்ணுக்கு சைட்ல ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை பிடிச்சி நீங்க இஸ்திங்கன்னா போதும் அதுல இருந்து ஒரு பெரிய பேப்பரே வெளியே வரும். அதுல நீங்க மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், சோஷியல் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சுக்கலாம். நீங்க எழுதின்னு இருக்கும் போது உங்க டீச்சர்ஸ் யாராவது உங்க பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிளிப்பை விட்டுட்டீங்கன்னா போதும் அந்த கிளிப்பு போய் அந்த பெண்ணு கூட அதுவே அட்டாச் ஆயிரும். நீங்க இந்த மாதிரி பண்ணும் போது யாருக்குமே எந்த ஒரு டவுட்டுமே வராது. இல்லைன்னா நீங்க இந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற பேப்பர் ஏதாவது மாத்தணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த பழைய பேப்பர் இருக்குல்ல அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க புது பேப்பரை கூட அதுல ஒட்டிக்கலாம். இந்த பெண்ணை பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான பெண் மாதிரி இருக்கிறதுனால இந்த பெண்ணை பார்த்தாங்கன்னா யாருக்குமே டவுட்டே வராது. சீக்ரெட் பிரேஸ்லைட். நிறைய பேருக்கு பிரேஸ்லைட் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனா அந்த பிரேஸ்லைட்ல ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த பிரேஸ்லைட்ல அப்படி என்னதான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த பிரேஸ்லைட்டை நீங்க உங்க கையில மாட்டிக்கின்னு லைட்டா ஒரே ஒரு ஷேக் பண்ணா போதும் அது ஒரு மொபைலா மாறிடும். அதுக்கப்புறமா நீங்க உங்க மொபைல்ல பண்ற எல்லா விஷயத்தையும் இந்த பிரேஸ்லைட்லயே பண்ணிக்க முடியும். இதுக்குள்ளவே கேம்ஸ், ஆப்ஸ் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா ஃபோனும் பேசிக்கலாம். என்னதான் இந்த பிரேஸ்லைட்டை பார்க்கறதுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தாலும் இந்த பிரேஸ்லைட்டை பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான பிரேஸ்லைட் மாதிரி இருக்கிறதுனால இந்த பிரேஸ்லைட்டை பார்க்கும் போது யாருக்குமே டவுட்டே வராது. இன்விசிபிள் வாட்ச். இந்த வாட்சை பார்க்கறதுக்கு ஒரு சாதாரணமான வாட்ச் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க இந்த வாட்சை உங்க கண்ணால பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது, வெறும் ஒரு பிளாக் ஸ்கிரீன் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த வாட்ச் கூட ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கண்ணாடியை போட்டுக்கின்னு நீங்க இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே பக்காவா தெரியும். ப்ளூடூத் எரேசர். எரேசர் அப்படின்றது நம்ம எந்த ஒரு எக்ஸாமுக்கு போனாலுமே ரொம்பவே முக்கியமானது. ஆனா நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன்ல, இந்த எரேசர் ஒரு சாதாரணமான எரேசர் கிடையாது. ஏன்னா இந்த எரேசருக்கு மேல ஒரு சின்னதா ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இந்த எரேசரை உங்க மொபைல் கூட ப்ளூடூத் மூலியமா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த எரேசர் கூடவே ஒரு இயர்போன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இயர்போனை நீங்க உங்க காதுல போட்டுக்கின்னு உங்க மொபைல்ல நீங்க யாருக்குன்னா ஃபோன் பண்ணிட்டு இந்த இயர்போன் மூலியமாவே நீங்க அவங்க கிட்ட பேசிக்கலாம். இந்த இயர்போன் ரொம்பவே குட்டியா இருக்கிறதுனால இது உங்க காதுல இருந்துச்சுன்னா
யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது. இந்த எரேசரை நீங்க ஒரு வாட்டி சார்ஜ் போட்டீங்கன்னா 3 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். நம்ம இப்ப பார்த்த 10 கேஜெட்ல உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.